GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். இயங்கிக் கொண்டிருக்கின்ற தன்மான வீரர்களுக்கு இடையில் சுயமரியாதை சுடர்களுக்கு எதிரில் எந்த நாட்டிலும் இல்லாத மூல அடித்தளமாக அனைவரையும் ஈர்க்கின்ற காந்த கல்லாக விண்ணை நோக்கி ஒரு கரம் உயர்த்தி பெரும் தளலுக்கும் போராட்டத்துக்கும் இடையிலே வீறுநடை போட்டு வருகிற தோற்றத்தை தந்தை பெரியாருக்கு சிலை வடிவத்திலே அமைத்து உலகில் எவருக்கும் எதற்கும் எந்நாளும் எஞ்ஞான்றும் அஞ்சாத கலை உலக மாவீரன் ஒருவன் உண்டென்றால் அவர்தான் எம்.ஆர். ராதா. அவருடைய பெயரிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த ராதா மன்றத்தில் சுயமரியாதை வீரர்கள் உலகிலே பல இடங்களிலே தோன்றினார்கள். முதல் சுயமரியாதை வீரன் கிரேக்கத்து சாக்ரட்டிஸ். அந்த வழியில் பல நாடுகளில் ஆண்டவன் மறுப்பு கொள்கையும் தன்மான உணர்ச்சி கொள்கையுமாக லண்டன் நகரிலே இந்திய இலங்கை ஆங்கில பாராளுமன்ற உறுப்பினராக பிராட்லா வெற்றி பெற்ற போது பிராட்லா ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்குள்ளே நுழையும் போது எடுத்த எடுப்பிலேயே பதவி பிரமாணம் செய்ய வேண்டும். மன்னரின் பெயரால் தான் விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் பிராட்லா நான் மன்னரின் பெயரால் விசுவாசம் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று ஓங்கிய குரலில் சொன்ன பின்பு அவரது பதவி அந்த நிமிடமே பறிக்கப்பட்டது என்று வெளியே அனுப்பினார்கள். மீண்டும் பிராட்லா களத்தில் நின்று வெற்றி பெற்று அதே பாராளுமன்றத்துக்கு வந்தார். இப்பொழுதாவது மன்னருக்கு விசுவாச பிரமாணம் எடுக்கிறீர்களா என்று கேட்டதற்கு ஒரு காலம் இல்லை என்று முழங்கியதோடு அகிலமெங்கும் இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர்களுக்கு சுயமரியாதை வீரர்களுக்கு இறை மதிப்பு கொள்கையுடையவர்களுக்கு ஊக்கமளிக்கின்ற கீழ்வானிலே தோன்றுகிற ஒரு நட்சத்திரத்தை போல திகழ்ந்த பிராட்லாவை பின்பற்றி அதேபோல அமெரிக்க திருநாட்டில் பகுத்தறிவு கருத்துக்களை கவிதையாகவும் ஒரு வீச்சாகவும் தந்த இங்கர்சால் அவருடைய பெயர் நிலைத்திருக்கும்படி நம் செந்தமிழ்நாட்டிலே ஈரோடு நகரத்தில் பிறந்து சின்னஞ்சிறு பிராயத்திலே தந்தையார் கட்டளைப்படி கணக்கு வழக்குகளை பார்த்து வீட்டிற்குள்ளே ஆயிரம் மக்கள் வந்தாலும் அதில் 2 அந்தணர்கள் 2 ஐயங்கார்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பூஜை வைத்திருப்பார்கள். காலண்டரை பாருங்கள். அப்படி ஒரு பூஜையை அவர்கள் நடத்த துணிந்த காலத்தில் தென்னாட்டிலே இருந்து உலகத்தின் பழந்தமிழ் நாடாகிய தமிழ்நாட்டிலே இருந்து உலகில் தோன்றிய எத்தனையோ நாகரிகங்களில் மாயா நாகரிகம், கிரேக்க நாகரிகம், ரோமாபுரி நாகரிகம், எகிப்திய நாகரிகம், டைகிரிஸ் யூப்ரடிஸ் நதிகளுக்கு இடையே ஓடிக்கொண்டிருந்த பூமியில் பிறந்த சுமேரிய நாகரிகம்,
மஞ்சள் நதி பாய்ந்தோடும் சீன நாட்டினுடைய சீனத்து நாகரீகம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அத்தனை நாகரிகங்களுக்கும் விஞ்சியது, தலையாயது, இந்த பூமிக்கே சொந்தமானது திராவிட நாகரிகம். அந்த திராவிட நாகரிகத்தை, தன்மான உணர்ச்சியை, இடஒதுக்கீட்டு கொள்கையை நீதி கட்சி அரசோக்கிய காலத்திலே கொண்டு வந்த போதிலும், முத்தையா முதலியார் அவர்களுடைய பிரகடனம் செயல்பட்ட போதிலும், நாடு அசோக சக்கரம் குறித்த மூவண்ண கொடியை கோட்டையில் ஏற்றி வைத்து நாம் விடுதலை பெற்றுவிட்டோம். உலகம் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் விதியோடு ஒப்பந்தம் செய்து கொள்கிறோம் என்று பண்டித ஜவஹர்லால் நேரு கூறிய அந்த சொற்கள் பகுத்தறிவு சொற்கள். நான் மடிந்த பின்பு என்ன நீங்கள் என்னுடைய மேனியை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், சிதை நெருப்பிலே வைத்து அதை நீங்கள் சுட்டு எரித்தாலும் சரி, என்னுடைய சாம்பல் இந்த நாட்டினுடைய நதிகளிலெல்லாம் தூவப்பட வேண்டும். இந்த நாட்டை சுற்றிலும் இருக்கக்கூடிய அலை கடல் மீது தூவப்பட வேண்டும் என்று பகுத்தறிவாளராகவே வாழ்ந்து மறைந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அந்த மாபெரும் தலைவர்களை நினைக்கிற போது அவர்கள் எல்லோரும் ஒரு திசையைத்தான் திரும்பி பார்த்தார்கள். அது தெற்கு திசையை, ஈரோடு பூமியைத்தான் திரும்பி பார்த்தார்கள். காங்கிரஸ் கட்சியிலே தந்தை பெரியார் அவர்கள் இயங்கிய காலத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் தலைவராக இருந்தவர். கள்ளுக்கடை மறியலுக்கு போன அவரும் துணைவியாரும் கண்ணம்மா நாகம்மா அந்த 2 சகோதரிகளும் சிறைக்கு சென்றார்கள். அப்பொழுது இந்த கல்லை பயன்படுத்துவதற்கு தென்னை மரங்களைத்தானே நாடுகிறார்கள் என்று தன் சொந்த தோட்டத்திலே இருக்கின்ற 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்துகின்ற செயலையும் ஆணையிட்ட அந்த மாபெரும் தலைவர், வரலாற்றால் எந்த காலத்திலும் எந்த சக்தியாலும் மறைக்கப்பட முடியாத தலைவர். 25 செங்கல்பட்டு மாநாட்டிலே இருந்து வெளியேறி அதற்கு பிறகு சுயமரியாதை இயக்கம் கண்டு, சுயமரியாதை இயக்கத்தின் நீட்சியாக திராவிடர் கழகத்தை 1944 ஆகஸ்ட் 27, 28 தேதிகளில் அங்கே சேலம்மா நகரில் தொடங்கி வைத்து, அந்த தொடக்கத்திற்கு வர பெரியார் தயங்கினார். எனக்கு விருப்பமில்லை என்று. ஏன் நீங்கள் எதற்கும் புண்பட மாட்டீர்களே, எத்தனை ஈட்டிகள் மார்பிலே பாய்ந்தாலும் நிமிர்ந்து நிற்பீர்களே, ஏன் இந்த கவலை என்ற போது, என்னை இந்த மண்ணுக்குரியவனாக தமிழனாக சிலர் ஏற்றுக்கொள்ள மறுத்து என்னை மேடைகளிலே வசைபாடுகிறார்கள். என் மனம் காயப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் நடத்துங்கள் சேல மாநாட்டை. நான் வரவில்லை என்றபோது தந்தை பெரியாரை வற்புறுத்தி, உங்கள் பின்னால் 1000 கரிஞ்சட்டைப்படை வீரர்கள் இருக்கிறார்கள். மதுரையிலே கரிஞ்சட்டை மாநாடு பின்னால் நடந்தது. ஆகவே நீங்கள் சேலம் வர வேண்டும் என்று வரவழைத்து சென்று, அண்ணா ரெசல்யூஷன், அண்ணா தீர்மானம் என்று அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய போது சற்பட்டங்களை, ஆங்கிலேயர் கொடுத்த பட்டங்களை தூக்கி எரிகிறோம் என்று பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் கூட அந்த பட்டங்களை தூக்கி எறிந்த பின்பு பேரறிஞர் அண்ணா அவர்கள் புதிதாக இந்த நீதி கட்சியின் பின்னணியிலே இருந்து, சுயமரியாதை இயக்கத்தின் பின்னணியிலே இருந்து உருவான திராவிடர் கழகத்திற்கு நம்முடைய தந்தை பெரியார் அவர்களை தலைவராக, அனைத்துக்கும் அவரே உரியவராக
தீர்மானம் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியவர்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். காலப்போக்கில் கண்ணீர் துளிகள் என்று தன்னுடைய வளர்ப்பு பிள்ளைகளை, தான் வார்ப்பித்த பிள்ளைகளை, அவர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டவராக, தன்மான வீரர்களாக உயர்த்துகின்றவராக தந்தை பெரியார் அவர்கள் திகழ்ந்தார்கள். அறிஞர் அண்ணா தேர்தல் களத்திற்கு வந்தார். அதற்கு முன்பு அவர் எழுதிய ஆரியமாயை நூலுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பெரியார் பிரசுரித்த பொன்மொழிகள் நூலுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இரண்டு தலைவர்களையும் காவிரி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய திருச்சி மத்திய சிறைச்சாலையில் தான் கொண்டு போய் அடைத்தார்கள். அடுத்தடுத்த அறைகளிலே பெரியாரும் அண்ணாவும் இருந்தார்கள். அண்ணா மிகவும் கூச்சப்பட்டு அச்சப்பட்டு போயிருந்தார். இந்த 10 நாட்களை நாம் கடக்க வேண்டுமே என்று எதற்கும் எவருக்கும் அள்ளி கொடுக்க மாட்டார். வந்ததையெல்லாம் வாங்கி இப்படி கட்டிடங்களாக, கல்லூரிகளாக, தமிழர்களின் சொத்துக்களாக ஆக்கி வைத்தவர் தந்தை பெரியார். அவரே தனக்கு வந்த பிஸ்கட் பாக்கெட்டிலே 10 பிஸ்கட்டுகளை எடுத்து அடுத்த அறையில் கொண்டு போய் வார்டனை கொடுக்க சொன்னார். அண்ணா அதை குறித்து சுயசரிதையாக எழுதுகிறார். அந்த 10 நாட்கள் இயக்கத்துக்கு அக்கினி பரீட்சை வைத்ததை போன்ற நாட்கள். ஒரு கண்டத்தை கடக்க வேண்டிய காலம் அது. ஏனெனில் நான் வாழ்நாளில் கொண்டதும் கண்டதும் ஒரே தலைவர் தான், அவர்தான் தந்தை பெரியார். அவர் அடுத்த அறையில் இருக்கிறார். என்னிடத்திலே பேசி நான் அவர் கொண்டிருக்கக்கூடிய பாச உணர்வு காரணமாக நான் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த இயக்கத்தை விட்டு அவர் பக்கம் இழுக்க முயல்வாரோ என்று என்னை அறியாத ஒரு சந்தேகம், பயம் இருந்தது. அந்த 10 சிகரெட்டுகள் என்று அந்த நூலிலேயே குறிப்பிட்டார். விடுதலை நாள் வந்தது. ஒரே நாளில் ஒரே நேரத்தில் விடுதலை. தந்தை பெரியாருக்கு அவர் அழைத்து செல்ல அவருடைய வேன் வந்துவிட்டது. அண்ணாவை அழைத்து செல்ல வாகனம் எதுவும் வரவில்லை. உடனே தந்தை பெரியார் அவர்கள் ஓட்டுநரை அழைத்து ஜாடையாக அண்ணாவை காட்டி, அண்ணாவையும் வண்டியில் ஏறிக்கொள்ள சொல் என்று அண்ணாவை அந்த வண்டியில் ஏற்றி அண்ணாவை அவர் தங்குமிடத்திலே கொண்டு போய் விட்டுவிட்டு பெரியார் மாளிகைக்கு பெரியார் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஆச்சரியம் என்னவென்றால், பாகிஸ்தான் ஆர் கபர்ஸ்தான், ஒன்று பாகிஸ்தான் இல்லையே மரணம் விரும்பியதன் பேரில் அதனை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய அம்பேத்கர். ஆனால் இந்து சட்டத்திலே சில திருத்தங்களை அம்பேத்கர் முன்மொழிந்தார். அவை இந்த அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. அவர் கொண்டு வருகின்ற இந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தார்கள். காக்கிநாடா மாநாட்டிலே தந்தை பெரியார் பேசச் சென்றபோது அங்கிருந்து வடபுறத்தே இருந்து வந்த சுயமரியாதை வீரர்கள் காற்றிலே அந்த வெண்டாடி பரபரக்க ஒரு மஞ்சள் நிற சால்வையை போர்த்தி கொண்டு அவர் நடந்து வருகிற கம்பீரத்தை பார்த்து அனைவருமே அவரால் வசீகரிக்கப்பட்டார்கள். அந்த மாநாட்டிலேயே இந்தி ரகசியம் என்று அதற்கு முன் தன் ஏட்டில் எழுதினாரே, ஆரியர் புரட்டும் இந்தி திணிப்பும் என்று எழுதினாரே, அதே விதத்தில் அன்றைக்கும் தன்னுடைய கொள்கையை சொல்லுகின்றவராக அவர் இருந்தது மட்டுமல்ல, எவரும் சொல்ல துணியாதவற்றை சொன்னார். சுதந்திர தமிழ்நாடு கேட்டார். தஞ்சையிலே ஐயா ஆதித்தனார் நடத்திய சுதந்திர தமிழ்நாடு மாநாட்டை திறந்து வைத்தார். உறையூரில் காவிரி ஆற்றங்கரையிலே நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு மாநாட்டின் போது அங்கே
பேச்சின் முடிவிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் முழக்கமிட்டார்கள். அவர்கள் முதலில் திராவிட நாடு திராவிடருக்கே என்று முழங்கிய அந்த முழக்கம் கர்நாடகா பிரிந்த பின்பு, ஆந்திரம் பிரிந்த பின்பு, மலையாளம் பிரிந்த பின்பு, அவர் பின்னாட்களில் சுதந்திர தமிழ்நாடுதான் வேண்டும், கடைசி மூச்சு பிரிவதற்கு முன்பு தியாகராயர்கள் பொதுக்கூட்டத்திலே அந்த வலியையும் தாங்கிக் கொண்டு அந்த தூக்கு சட்டி மூத்தர சட்டியை பக்கத்திலே வைத்துக் கொண்டு உனக்கும் எனக்கும் என்னடா உறவு, மரியாதையாக போய்விடு, ரகளை வேண்டாம், உன் பாஷை வேறு எங்கள் பாஷை வேறு, உன் பழக்க வழக்கம் வேறு எங்கள் பழக்க வழக்கம் வேறு, நீ வேறு நான் வேறு, உன்னுடைய ஆதிக்கத்தை எப்படி இந்த மண் இருப்பது, வெளியே போய்விடடா என்று சொல்லி அதற்கு பிறகுதான் அவர் பெரும் நோய்வாய்ப்பட்டு வேலூர் சிஎம்சி மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார். அவரை 24 மணி நேரம் கவனித்துக் கொண்டிருந்தவர் ரேடியாலஜிஸ்ட் டாக்டர் ஜான்சன். அவருடைய துணைவியார் சிஎம்சி ஆஸ்பத்திரியுடைய 3rd யூனிட்டுக்கு தலைவி சத்யபாமா. என் தந்தையார் புற்றுநோயால் 6 மாத காலம் வேலூர் சிறையில் இருந்தபோது டாக்டர் ஜான்சன் எனக்கு உயிர் நண்பரானார். அவர் தற்போது மறைந்து விட்டார். அவர் நினைவை எண்ணுகிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு இந்த கொடிய புற்றுநோய் வந்ததை அறிந்ததற்கு பின்னர் அமெரிக்க நாட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அனுப்புகிற போது அங்கே இருந்தவர்களில் ஈரா செடியன், க ராஜாராம், அதை போலவே இந்த வைத்தியத்தை இங்கே செய்து கொண்டிருந்த டாக்டர் ஜான்சன், இன்னொரு பிரபலமான டாக்டர், அந்த டாக்டருக்கே பிறகு புற்றுநோய் வந்தது. ஆக இயற்கை கொடூரமானது, பறித்துக் கொண்டு போய்விட்டது தமிழ்நாட்டை. அவர் என்னுடைய வழக்கம், என்னுடைய பொதுக்கூட்டங்களிலோ நான் வாழ்த்து பேசுகிற திருமண அரங்கத்திலோ 10 பேர் எழுந்து பின்னாலே போனால் என் பேச்சு அவர்களை ஈர்க்கவில்லை. ஈர்க்கிற அளவுக்கு என் பேச்சில் ஜீவன் இல்லை. எனவே இதோடு என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன் என்று எந்த இடத்திலும் 10 பேர் எழுந்தால் அடுத்த நிமிடம் வைகோ பேச்சு தானாக நின்றுவிடும். என் வழக்கம். இன்று துண்டு சீட்டு கொடுக்கப்பட்டதற்காக நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. தமிழ் இனத்துக்கும் மானத்துக்கும் ஈழத்தமிழர் உரிமைக்கும் போராடுகிற என் ஆர்வீர் சகோதரர் திராவிட இயக்க குடும்பத்தினுடைய வழித்தோன்றல் சுப வீரபாண்டியன் அவர்களே, சீனிவாசன் பேச்சு சிந்து பைரவி ராகம் என்று அண்ணாவால் போற்றப்பட்ட டி.கே. சீனிவாசன் அவர்களின் அருமை புதல்வர் டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விட்டு அடுத்த நிகழ்வுக்காக விடைபெற்று சென்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே, நிகழ்ச்சியிலே அண்ணன் ஆசிரியர் வீரமணி அவர்களை பற்றியும் சனாதன சக்திகள் ஒடுக்கப்பட வேண்டியதின் அவசியத்தை குறித்தும் மிக சிறந்த முறையிலே உரையாற்றிவிட்டு பணி நிமித்தம் விடைபெற்று சென்றிருக்கின்ற தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மானமிகு தம்பி நம்முடைய உதயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிற பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, கருஞ்சட்டை படை நெருப்பை கண்டது, கருஞ்சட்டை படை அக்கினியை எதிர்த்து அக்கினியை வீழ்த்தியது. வைகை ஆற்றங்கரையிலே கருஞ்சட்டை படை மாநாடு, குண்டர்கள் 1000 வந்து தாக்கினார்கள். தேனியிலும் போய் தாக்கினார்கள். 6 அடி 2 அங்குல உயரமும் ஆஜானுபாகவான தோற்றமும் கொண்ட நாராயணசாமி எனும் பெயரை
பல்கலைக்கழகத்தின் போது நெடுஞ்செழியன் என்று மாற்றிக்கொண்ட அண்ணன் நாவலர் அவர்கள் சிலம்ப களிக்கம்பை கையில் வைத்து அந்த கூட்டத்தை அடித்து விரட்டினார். இப்பொழுது நான் இங்கே வந்தது எந்த வார்த்தையை சொல்ல விரும்பினேன் என்றால், கருஞ்சட்டை படை வீரர்கள் இருந்தாலே அங்கே ஒரு கம்பீரம் வந்துவிடும், சுயமரியாதை உணர்ச்சி வந்துவிடும், சுயமரியாதை வீரம் வந்துவிடும். ஆகவேதான் இந்த கருஞ்சட்டை வீரர்களை பார்த்து எண்ணிக்கையிலே எவ்வளவு லட்சம் பேரா தேவையில்லை, வெறும் 300 பேர்களை கொண்டு ஸ்பார்ட்டா மன்னன் லியோனிடாஸ் 10 லட்சம் பாரசீக படை வீரர்களை தெர்மாப்பிளே கணவாயில் 6 மாத காலம் தடுத்து நிறுத்தி வைத்திருந்தான். எப்பியலோட்டஸ் என்கின்ற ஒருவன் கூனல் முதுகு, உடம்பே கூனல், என்னை படையில் சேர்த்துக் கொள்ள சொன்னபோது அப்பொழுது லியோனிடாஸ் சொன்னான், எதிரியின் படை பலம் வாய்ந்தது, ஆயிரக்கணக்கான அம்புகள் ஊடுருவி வரும், அதை தடுப்பதற்கு எல்லோரும் கவசமாக சுற்றி நின்று கொண்டு, மேலேயும் கவசத்தை அணிந்து கொண்டு, படங்களிலே பார்த்துக்கலாம், 300 வேணா பாருங்க. அப்படி 300 பேர் லட்சம் பேரை ஜெயித்தார்கள் என்றால், தமிழ்நாட்டிலும் இந்த திராவிட இயக்கத்தின் தோழர்கள் திராவிட இயக்கத்தை பகைவர்களின் தாக்குதலை முறியடித்து பாதுகாப்பார்கள். அவர்கள் திராவிட இயக்கத்தை தொடர்ந்து வீறு கொண்டு எழச் செய்வார்கள். சகோதரர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் பல முக்கியமான திராவிட கழக தோழர்கள் வந்திருக்கிறார்கள். திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் சகோதரர் அன்புராஜ் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் பாவேந்தர் சிதம்பரம் வீதியிலே வருகிற போது, பார் அதோ பார், பெரியார் பார், தன்மான வீரர் பார் என்று அந்த பாட்டினுடைய இறுதி வரிகளை பாவேந்தர் சாலையில் நின்று கொண்டு முழங்கினார். அப்படி புகழும் பெருமையும் பெற்ற திராவிடர் கழகத்தின் கொள்கையை கடைசி வரை சமரசம் செய்து கொள்ளாமலேதான் இருந்தார். உன்னுடைய பாதுகாப்பு சட்டம் என்ன செய்யும்? நாட்டின் ஒற்றுமைக்கு உலை வைக்கின்ற பேச்சென்றால் கடும் சட்டங்களை கொண்டு வந்தார்களே, அந்த சட்டங்கள் என்ன செய்யும் என்றவற்றை காலுக்கு தூசியாக மதித்து தஞ்சையிலே தனித்தமிழ்நாடு மாநாடு நடத்திய வியாதித்தனார் இங்கேயும் அதே விதத்திலே மாநாடு நடத்திய போதுதான் அண்ணா அவர்கள் பேச வந்தபோது வழக்கம் போல சொல்லுகிற வார்த்தையை சொல்லி, நீங்க அதிக கொஞ்ச நேரம் தான் பேசணும், நீங்க எழுதி வச்சிருக்கிறது தான் பேசணும், எழுதி கொண்டு போய் நானா பேசுகிறேன், இல்லை இல்லை அண்ணா நீ எழுதி கொண்டு வான்னு சொல்லுவாங்க. இவர் எழுதி கொண்டு போய் கொடுத்தார், எழுதி வாங்கி வச்சுக்கிட்டார். அந்த கத்தை தாள்களை எழுதி வைத்ததை மேஜையின் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு 2.25 மணி நேரம் அறிஞர் அண்ணா அவர்கள் பேசினார்கள். அந்த பேச்சுக்கு பின்னர் பெரியார் எழுந்து உலக நாடுகளின் சரித்திரங்களையும் உலக மேன்மக்களினுடைய வாழ்க்கையையும் சுயமரியாதை கொள்கையை பற்றிய வரலாற்று சம்பவங்களையும் இங்கே அதி அற்புதமாக அண்ணாவின் முழு பெயரை சொல்லி அவர் பேசிவிட்டார். இனி பேசுவதற்கு ஒன்றுமில்லை, எனக்கு சந்தோஷம், எனக்கு ஒரு வாரிசு கிடைத்து விட்டது என்று அந்த கூட்டத்திலே சொன்னார். பின்னர் அவர் நோய்வாய்ப்பட்டு அமெரிக்கா செல்ல இருந்தபோது மருத்துவமனையிலும் என்றைக்கும் கண்ணீர் ததும்பாத முகம், விழிகள் சோகத்தை பிரதிபலிக்காத அந்த விழிகள், அண்ணா உடல்நலம் விட்டு போகிறார் என்றவுடன் அந்த மேதை, அந்த மாமனிதர், நம்மை மனிதனாக்கியவர், அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. அதனால் தான் நியூயார்க்கிலே இருந்து அண்ணா அவர்கள், நீங்கள் மருத்துவமனையிலும் விமான நிலையத்திலும் மிக கவலையோடு காணப்பட்டீர்கள், நான் துறவியாக போய்விடுவேனோ என்று நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் ஏட்டிலே. ஒரு காலம் நீங்கள் அப்படி சோர்வுடைய கூடாது. உலகத்தில் எந்த சீர்திருத்தவாதிக்கும் கிடைக்காத வெற்றியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்.
என்று அண்ணா அவர்கள் தந்தை பெரியாருக்கு எழுதினார்கள். தந்தை பெரியாரை இன்றைக்கு வடபுலம் தேடுகிறது, மதிக்கிறது. பெரியார் வழியிலே நடக்க வேண்டும் என்று பலர் முன்வந்து விட்டார்கள். 1978 அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களால் மாநிலங்களவைக்கு அனுப்பப்பட்ட எனக்கு பல அபூர்வமான அனுபவங்கள் ஏற்பட்டன. ஒரு 3 மாத காலத்தில் நான் கையை உயர்த்தினாலே என் பெயரை அவையில் இருக்க தலைவராக இருப்பவர் என் பெயரை கூப்பிடுவார். கையை உயர்த்தினால் போதும், பேச வாய்ப்பு கொடுப்பார். இப்படி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு மூத்த தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருமூத்த தலைவர் அல்ல, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், இவ்வளவு பெரிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார் என்று கருதுகிற போது நண்பகல் உணவு இடைவேளைக்கு அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலே உள்ள 10 மூலஸ்தானத்து கோயில் விக்கிரகங்களை அமெரிக்க நாட்டினுடைய விழாவுக்கு அனுப்ப இந்திரா காந்தி முடிவெடுத்து சிலைகள் கோயிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு விட்டன. நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து என்னை ஆதரித்து 33 எம்பிக்கள் கையெழுத்திட்டிருந்தார்கள். நான் பேசுகிற போது ஆலயங்களிலே இருக்கக்கூடிய, நான் பகுத்தறிவாளர், ஆனால் வழிபாட்டு தலங்களுக்கு செல்லுகிற மக்களை நான் மதிக்கிறேன். அவர்கள் கருத்தை நான் ஏற்கவில்லை. ஆகவே இந்த சிற்பங்களை ஆண்டாண்டு காலமாக கோடாறு கோடி மக்கள் வழிபடுகிற சிற்பங்களை நீங்கள் ஆகாய விமானத்தில் ஏற்றி வாஷிங்டன் நகருக்கு கொண்டு போக திட்டமிட்டிருக்கிறீர்கள். இது கொடுமை. கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடுகிற ஆலயங்களின் சிற்பங்களை நீங்கள் எப்படி கொண்டு போகலாம் என்று கேட்டபோது ஒரிசாவை சேர்ந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவரும் மத்திய அமைச்சருமாக இருந்த சிங்தேவ் அவர்கள் எழுந்து, டோன்ட் வரி, தோஸ் ஐடல்ஸ் ஹேவ் பீன் இன்சூர்ட், அதற்கெல்லாம் காப்பீடு வைத்து விட்டோம் என்று சொன்னார். நான் உடனே கேட்டேன், வாட் இஸ் த ரேட் ஆஃப் யுவர் பக்தி, உங்க பக்தியினுடைய விலை என்ன என்று கேட்டேன். நண்பகல் உணவு இடைவேளை விட்டது. என் முதுகிலே யாரோ தட்டினார்கள். நான் பிரதிகளை பார்த்து கொண்டிருந்தேன். நம்ம முதுகில் அடிக்கிறது யாரு என்று திரும்பி பார்த்தேன். மத்திய மண்டபத்திலே அவரை பார்த்தால் அனைத்து கட்சி தலைவர்களும் காலை தொட்டு பாதம் தொட்டு வணங்குவார்களோ அந்த கமலபதி திருவாதி அவர் இந்த சபையில ஒன்றும் உருப்படியா நடக்கல இதுவரைக்கும். இன்னைக்குத்தான் ஒரு உருப்படியான தீர்மானத்தை நீ கொண்டு வந்திருக்கிறாய் என்று சொன்னார். அதே சபையில் துணைத் தலைவராக இருந்த பிசம்பரநாத் பாண்டே, கேட்கிற நேரமெல்லாம் நேரம் கொடுத்த பாண்டே என்னை அழைத்து சென்ட்ரல் ஹாலில் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, நான் ஏன் உனக்கு அதிக நேரம் தெரியுமா, என்னை காந்தி தான் ஈரோட்டுக்கு அனுப்பி வைச்சார் பயிற்சி பெறுவதற்கு. 3 மாதம் ஈரோட்டு நாயக்கர் மாளிகையில் தான் நான் தங்கியிருந்தேன். அதை மறக்கவே இல்லை. நீ இங்கே பேசுவதை பார்க்கிற போது இது பெரியாரின் பேரப்பிள்ளை அல்லவா என்று, அதனால் தான் உனக்கு ஒவ்வொரு முறையும் அதிக நேரம் தருகிறேன் என்று சொன்னார். கருஞ்சட்டை வீரர்களே, பசிதாகம் உணராதவர்களே, காலத்தை கணக்கிட்டு காரியம் மாற்றுகிறவர்களே, அபாயம் சூழ்ந்திருக்கிறது. நச்சு பாம்புகளும் கொடிய கட்டு விரியன்களும் கண்ணாடி பாம்புகளும் நமது திராவிட இயக்க பூங்கா எனும் இந்த நந்தவனத்துக்குள்ளே நுழைந்து விட்டது. இந்த பாம்புகள் உள்ளே நுழைந்து தோட்டத்தையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. இப்படி வருகின்ற காலங்களில் அவற்றை எதிர்ப்பதற்கு, முறியடிப்பதற்கு ஒரு பட்டாளம் இங்கே தயாராக இருக்கிறது, கருப்பு சட்டை பட்டாளம். அதனால்தான் பாவேந்தர் தொண்டு செய்து பழுத்தவளம் தூயதாடி மார்பிலும் மண்டை சுரப்பை உலகுதொடும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று பாடினார். ரொம்ப இளைஞர்கள் இங்கே பார்க்கிறேன். ஒரு புதிய மாற்றத்தை நான் பார்க்கிறேன். நமக்கு வேலை ரொம்ப இருக்கிறது. எதற்கும் துணிந்து பெரியாரை பார்த்து எவனும் வசைபாடியதில்லை. 1/2 நூற்றாண்டு காலம் பெரியாரின் பேச்சு மலைகளை கடந்தும் அலை கடல்களை கடந்தும் அடவிகளை கடந்தும் முள்வேலிகள் நிறைந்த
தோட்டம் துறவுகளை கடந்தும் தொடர்ந்து 50 ஆண்டு காலமாக அது பிறவாக எடுத்து செல்லுகிற வெள்ளத்தை போல போய்கொண்டே இருக்கிறது. பெரியாருடைய பேச்சு பிடிக்காதவர்கள், பகைத்தவர்கள் விட்டு விடுவேரா பெரியாரை, ராமசாமியை கொல்லாமல் விடமாட்டேன் என்றெல்லாம் பலர் பேசினார்களே, அதற்கு மத்தியில் அவர்களே ஒளிந்திருந்து கேட்டார்கள், தூரத்திலிருந்து கேட்டார்கள், தலைமறைவாக இருந்து கேட்டார்கள். அப்படிப்பட்ட தந்தை பெரியாருடைய வார்ப்புதான் அண்ணன் வீரமணி. அண்ணன் வீரமணியின் சாதனைகள் அதிகம். இடஒதுக்கீட்டுக்கு 50% மேலே கிடையாது என்று தொடக்கத்தில் எம்ஜிஆரும் மத்திய அரசு முடிவெடுத்த போது அதை எதிர்த்து நிச்சயமாக 69 விழுக்காட்டுக்கு குறையாமல் இடஒதுக்கீடு வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டசபையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்திய நாடாளுமன்றத்திலே 9வது அட்டவணையில் அதை பதிவு செய்ய காரணமாக இருந்தவர் நம்முடைய தலைவர், நம்முடைய இனமான தலைவர் ஐயா வீரமணி அவர்கள். அவர்கள்தான் அந்த கோர்ட்டிலே வந்து அதை சொல்லுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. முதல் தீர்மானமே அப்படித்தான் அமைந்தது. அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள், முன்னணியினர் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பல்வேறு அரசியல் கட்சிகள் நண்பர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பெரியார் திடலில் இருப்பவர்களுக்கு வேலை வந்துவிட்டது. நாகபுரியிலே இந்த நச்சு பாம்பு அப்பொழுதுதான் முளைவிட்டு புறப்பட்டது 1925. அதே காலகட்டத்தில் பெரியார் ஒரு முடிவெடுக்கிறார். சுயமரியாதை இயக்கம் பின்னர் திராவிடர் கழகம் ஆவதற்கு வழிவகுத்தது அதுதான் 44 அந்த பெயர். நான் கருஞ்சட்டை வீரர்களுக்கு சொல்வேன், தந்தை பெரியாரை சிலையை அவமதிப்போம், சிலையை உடைப்போம் என்று உன்மத்தமாக அகம்பாவம் கொண்டவர்களாக திமிர் பிடித்தவர்களாக எவரடா நம்மை கேட்பது என்று சில புல்லுருவிகள், அது புல்லுருவி ராஜபவனத்திலே இருந்தாலும் சரி அல்லது வீதியிலே இருந்தாலும் சரி, அது சொன்ன மாத்திரத்தில் நான் சொன்னேன், தேதியை குறிப்பிடு, இந்த ஊரில் இருக்கிற பெரியார் சிலையை இத்தனை மணிக்கு வந்து உடைக்க போகிறோம் என்று உன் பெயரையும் சொல்லி உன் பட்டாளத்தையும் கொண்டு வா, நாள் குறித்து விட்டு வா. அர்த்தராத்திரி அமாவாசை திருடனை போல யாருக்கும் தெரியாமல் பெரியார் சிலையை நீ பங்கப்படுத்த வேண்டாம். அப்படி தைரியம் இருந்தால் வா, வந்து பெரியார் சிலையை தொட்டால் அந்த கரம் அற்று விழும், துண்டாக வெட்டுப்பட்டு விழும். அதை வீசுகிற வாழ் வைகோவின் வாளாக இருக்கும் என்று பகிரங்கமாக சொன்னேன். இன்றைக்கும் நான் நினைவூட்டுகிறேன், சுய நிர்ணய உரிமை வேண்டும் என்று வைகையும் காவிரியும் இன்னும் பல நதிகளும் இந்த மண்ணை நீரோடையாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தமிழ்நாட்டில், வீரம் செறிந்த தமிழ்நாட்டில், தன்மான உணர்வு மிகுந்த தமிழ்நாட்டில் நீங்கள் இதை செய்ய முடியாது. திராவிடம் என்பதற்கான விளக்கம் எங்கள் செயல்பாடுகளே தெரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் தான் அறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கினார். இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். அவரது கலைஞருடைய அருமை மகன் முதலமைச்சர் அந்த வழியிலே திட்டங்களை அறிவிக்கிறார். அந்த திட்டங்கள் மக்களை போய் சேர்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் திராவிட இயக்கத்தை வீழ்த்துவோம், திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவோம் என்று 1-2 பேர் புறப்பட்டிருக்கிறார்கள். புறப்பட்டவர்கள் போற இடம் புல் முளைத்து போயிற்று என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. மூட்டைப்பூச்சியை ரசிக்குவதை போல ரசிக்குவேன் சொன்ன ஆச்சாரியாரையே தூக்கி எறிந்து அவர் பெரியாரிடம் வந்து பார்த்து பேசிவிட்டு நான் காமராஜர் ஆதரிக்க போறேன் சொல்லி காமராஜருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். ஆகவே அந்த துடிச்சல் அவருக்கு உண்டு. அவருடைய வழிவந்த நீங்கள் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அபாய கட்டம் பணத்தால், விளம்பரத்தால், கலை உலக விளம்பரத்தால் தமிழக அரசியலை கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று நினைத்தால் வாழ்க்கையில் 61 ஆண்டுகள் பொது வாழ்வுக்காக பயன்படுத்தியவர் நான். எனக்கு 82ஆம் வயது நடக்கிறது. இருக்கிற எஞ்சிய காலத்திலும் இந்த திராவிட இயக்க கொள்கைகளை காப்பதற்கும் லட்சியங்களை பாதுகாப்பதற்கும் அறிவாசான் பெரியார்
TM நாயர் நடேசனார், பிட்டி தியாகராயர் வழியில், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் நாங்கள் 1% சமரசத்துக்கும் நாங்கள் இடம் கொடுத்ததில்லை. இன்று வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பற்றி ஒரு சொல் எங்கள் மறுமலர்ச்சி திமுக கழகத்தில் இருந்து விமர்சனமாக கூட வந்ததில்லை. இத்தனை சீட்டுகள் வேண்டும், நாங்கள் வருங்காலத்திலே இப்படி ஒரு கூட்டணி அமைந்தாலும் அமையலாம் என்ற உளறல் பேச்சுக்கெல்லாம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக மேடையிலே இடம் கிடையாது. நாங்கள் கொள்கை வழியிலே உங்கள் பின்னால் இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் என்ற மன நிறைவோடு இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் வந்திருக்க எனக்கு இங்கே இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் கனிப்பொறியை தொடங்கி வைக்கக்கூடிய பெரும் பேச்சினை மானமிகு அண்ணன் வீரமணி அவர்களும் அன்புராஜ் அவர்களும் கரிபூங்கண்ணன் அவர்களும் எனக்கு தந்தார்கள். நான் அவ்வளவு தகுதியுடையவனா, என்னை போய் இந்த கணிப்பொறியை இயக்க சொல்லுகிறார்களே என்று நினைத்து என்னை நானே இப்பொழுது வார்ப்பித்துக் கொண்டிருக்கிறேன். திராவிட இயக்கத்தை காக்கின்ற சேனா வீரனாக நான் என்னை வார்ப்பித்துக் கொண்டிருக்கிறேன். என்னோடு இருக்கக்கூடிய சக தோழர்களையும் ஏராளமான இளைஞர்களை கடந்த 8 நாட்களில் நேர்காணலிலே பார்த்தேன். கல்லூரி மாணவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் நடத்த போகிற நடைபயணத்திலே கலந்து கொள்ள வந்தார்கள். அவர்களிடம் கேள்வி கேட்கிற பொழுது பெரியாரை அவர்தான் சாதி மதத்தை ஒழித்தவர் என்ற பதிலையும் சொன்னார்கள். அப்படி வருகை தந்திருக்கக்கூடிய திராவிடர் கழக தோழர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வேன், ஒப்புக்கு உதட்டளவுக்கு திராவிடர் கழகம் என்றோ மானமிகு வீரமணி என்றோ உங்கள் கொள்கையோ சொல்லி ஏமாற்று பிழைப்பு நடத்துகிறவன் அல்ல வைகோ. அதே கொள்கைக்காக நாங்கள் இன்னும் போராடுவோம். நான் என்னுடைய இறுதி பேச்சில், ராஜ்யசபா பீரியட் எனக்கு முடிந்தது, என்னுடைய கடைசி பேச்சு பிரியாவுடைய பேச்சில் நான் பேசுகிற போது முடிப்பதற்கு முன்பு அறிஞர் அண்ணாவை பற்றி சொல்லி தமிழ் ஆட்சி மொழியாக என்பதை சொல்லி கடைசியாக அவரிடம் அந்த முடிக்கும் போது சொன்னேன், we demand, I reiterate the demand put by பேரறிஞர் அண்ணா in 1963 on the same floor of this house. I reiterate my demand of right of self determination என்று பதிவு செய்துவிட்டு, தடை இருக்கலாம், சட்டம் இருக்கலாம், ஒருமைப்பாட்டுக்குரிய சட்டங்கள் இருக்கலாம், அதையெல்லாம் நான் பொருட்படுத்தியதில்லை. சிறைச்சாலை எனக்கு வசதியான வசந்த காலத்தை தருகிற சிறைச்சாலை, சிறைச்சாலைக்கும் அஞ்ச மாட்டேன், சீறி வரும் துப்பாக்கி குண்டுகளுக்கும் அஞ்ச மாட்டேன் என்றுதான் என் வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கிறேன். வந்த இடத்தில் அண்ணனுக்கு ஒரு கைத்தறி ஆடையை போர்த்திவிட்டு செல்ல வேண்டும் என்று வந்த இடத்தில் என்னை பேச சொன்னதற்காக இப்படி மீண்டும் கருஞ்சட்டை வீரர்களை உடனடியாக சந்திக்கிற பாக்கியம் எனக்கு இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு இருப்பதனால் திராவிடர் கழகத்தினுடைய செயல் வீரர்களுக்கு சொல்வேன், திராவிட இயக்கவரில் திராவிடர் கழகம், திராவிட இயக்கவரில் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கவரில் அங்கிலங்குட அசையாமல் இம்மி அளவு கொள்கையிலிருந்து வேறுபடாமல் இருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கத்தின் ஒரு அங்கம் என்பதை மீண்டும் பதிவு செய்கிறேன். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதன் ஆட்சிக்கும் பக்கபலமாக தோள் துணையாக இருப்பேன். நான் புடாவில் கைதாகி விடுதலையான போது நீ உடனே ஜாமீன் போட்டு வர வேண்டும் என்று கலைஞர் பூந்தமல்லி கோர்ட்டில் வந்து சொன்னார். ஃபேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெயில்ல அப்படியே வேர்த்து விறுவிறுக்க, நீங்கள் சொன்னதனால் நான் ஜாமீன் போடுகிறேன், போட மாட்டேன் என்று 2.5 மாத காலம் இடைவெளி இருந்தது தேர்தலுக்கும் அறிவித்த நாளுக்கும் இடையிலே. 61 பொதுக்கூட்டங்கள் தமிழகம் எங்கும் திராவிட முன்னேற்ற கழக அணியை ஆதரித்து நான் பேசினேன். ஒவ்வொரு கூட்டத்திலும் 25,000 பேர் 30,000 பேர் சிறைச்சாலையை விட்டு நான் வந்த நேரம். அப்படி பெரு மக்கள் வெள்ளத்தை நான் அதுவரை கூட்டங்களில் சந்தித்ததில்லை. எந்த ஊருக்கு போனாலும், ராத்திரி 9 மணிக்கு போனாலும் சரி, காலை 10 மணிக்கு போனாலும் சரி, அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். என் பிரச்சாரம் தேர்தலில் வெற்றிக்கு காரணமானது என்று இந்து பத்திரிகை கட்டம் கட்டி செய்தி வெளியிட்டது. அதே உணர்வோடுதான் இன்றைக்கும் நானும் என் சகாக்களும் இருக்கிறோம்.
தன்னலமற்றவர்கள் என் கூட இருக்கின்ற என் தம்பிமார்கள், என் அண்ணன்மார்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினர். சுயநலம் கிடையாது. எம்எல்ஏ சீட்டுக்கு ஏற்கவில்லை, எம்பி சீட்டுக்கு ஏங்கவில்லை, உறுதியாக இருக்கிறார்கள். நாங்கள் உறுதியாக இருப்போம், கடைசி வரை உறுதியாக இருப்போம். தொண்டைக்குடியில் ஜீவன் இருக்கின்ற வரையிலே வைகோ திராவிட இயக்கத்தினுடைய பாதுகாவலனாகத்தான் இருப்பான். பெரியார் அண்ணா கொள்கைகளை நிலைநாட்டுவதிலே உறுதியாக இருப்பான் என்பதையும் கூறி, இந்த நாளில் அண்ணன் பிறந்த நாளில் அண்ணன் பிறந்த நாள் கொண்டாட்டம் நடைபெறுகிற போது வயது 90 அகவையை கடந்து விட்டது. 93 அடியெடுத்து வைத்திருக்கிறார் அண்ணன் வீரமணி அவர்களே. நீங்கள் 93ஆம் அகவையிலே அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள். 100வது அகவையும் தாண்டுவீர்கள். அந்த 100வது அகவைக்கு நூற்றாண்டு விழா நடக்கிற போது அடியேன் உயிரோடு இருந்தால் என்னையும் அந்த விழாவுக்கு அழைக்க வேண்டும். நான் மீண்டும் பேசுவேன், பெரியாரை பற்றி பேசுவேன், அண்ணன் வீரமணியை பற்றி பேசுவேன். காரணம், பெரியார் உருவாக்கி கொடுத்த, வார்ப்பித்து கொடுத்த திராவிடர் கழகத்தை அப்படியே கண்போல் போற்றி நெஞ்சிலே வைத்து நேசித்து அதை பாதுகாத்து, உடல் நலம் குறைந்திருந்தாலும் ஒரு நாளைக்கு 400 கிலோமீட்டர் வாகனத்திலே பிரயாணம் செய்து தலைவர் பெரியாரை போலவே மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு ஊரூராக அலைந்தாரே, அதை போல அவருக்கு உடல் நலம் இடையிலே பழுதுவிட்டது. இன்னும் 1 மாத காலம் விடுமுறை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அண்ணன் வீரமணி டாக்டர் கட்டளையை மீறி தமிழ்நாடு பூராவிலும் கடந்த 15 நாட்களில் சுற்றி சுற்றி வந்து விட்டார். டாக்டர் சொல்ல அறிவுரை யோசனையை போல சொல்லுகிற இடத்தில் நான் இல்லை. நான் வயதில் குறைந்தவன், உங்களை விட மிக இளையவன். ஆகவே தலைவர் அவர்களே, தமிழர் தலைவர் அவர்களே, நீங்கள் 100 ஆண்டு அல்ல 120 ஆண்டையும் கடந்து வாழ முடியும். உங்களுடைய உடல் வாகு அதற்கு ஏற்க ஒத்துழைக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் நான் உங்களுக்கு பக்கபலமாக, திராவிடர் கழகத்துக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு பக்கபலமாக இருப்போம். எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் பேரம் பேசாமல், இத்தனை இடம் இந்த தேர்தலில் வரும், பங்கு ஆட்சியில பங்கு என்று எந்த உழலுக்கும் இடம் கொடுக்காமல் நாங்கள் திமுக அப்சல்யூட் மெஜாரிட்டியிலே ஆட்சி அமைக்கும், தனி பெரும்பான்மையிலே ஆட்சி அமைக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி அமைகின்ற ஆட்சிக்கு அங்குசமாக, அதற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கவசமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும் என்பதையும், இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வாய்க்காத காரணத்தால் இதற்கு பிறகு எனக்கு எந்த பொதுக்கூட்டமும் 2ஆம் தேதி வரை கிடையாது. ஆகவே இதையே நான் என்னுடைய வாழ்நாள் பயணத்தில் ஒரு முக்கியமான கடமையை ஆற்ற செல்வதற்கு முன்பு பெரியார் திடலிலே எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததற்காக, எப்படி பாஞ்சாலங்குறிச்சி மண் ஓடி வந்த நாயை முயல் எதிர்த்ததோ, எந்த நெக்கட்டஞ்சவல் மண் 1000 வந்தாலும் அவர்களை எதிர்த்து தகர்த்ததோ, அதே உணர்வோடு அதே எண்ணத்தோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிடர் கழகத்துக்கும் பக்கத்துடையாக பக்க தோழனாக இருப்போம். அதை நீங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் சொல்லி வந்திருக்கிறீர்கள். என் வீட்டிற்கும் வந்து, அண்ணன் வீரமணி அவர்களே, உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இப்பொழுது ரொம்ப தேவை. சின்னஞ்சிறு குழப்பங்களை சிலர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற நேரத்தில் நான் உங்களை தலைவராக ஏற்று, என்னை திராவிட இயக்கத்தின் போர்வாள் என்று பிரசவாக்கம் கூட்டத்திலே என்னிடத்திலே விருதையும் கொடுத்தீர்கள். அந்த வீரவாளும் என்னிடம் இருக்கிறது. நீங்கள் எனக்கு கொடுத்த பாதுகாப்பும், நீங்கள் அறிவித்ததனால் திட்டுப்பாறையிலே நடைபயணத்தை நிறுத்தி வைத்துவிட்டு பெங்களூர் வழியாக சென்று ராஜ்யசபாவிலே ஓட்டை பதிவு செய்தவன் நான். அந்த வகையில் என்றைக்கும் நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் என்பதை விட, நீங்கள் எப்படி சிறகுகளால் பறவை குஞ்சுகளை மூடி காப்பாற்றுகிறதோ, அதே போல உங்கள் லட்சிய சிறகுகளால் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பாதுகாக்கிறீர்கள். எங்களையும் அந்த இடத்திலேயே வைத்து பாதுகாக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து அந்த பெரியார் மையத்தை கேட்டபோது அடல் பிகாரி வாஜ்பாய் அனந்தகுமாரை கூப்பிட்டு, வைகோ வந்திருக்கிறார்,
அவர் கேட்கிற இடத்தை அவர்கள் பெரியார் மையத்துக்கு கொடுத்து விடு என்று சொன்னதற்கு பிறகு அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் ஒரு அற்புதமான இடத்தை குறைந்த கட்டடத்தில் அவர்கள் வழங்குவதற்கு அடியேன் ஒரு துரும்பாக பயன்பட்டேன். திராவிடர் கழக தோழர்களுக்கு அதை நான் இங்கே சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. வெல்க திராவிடர் கழகம், வெல்க திராவிட முன்னேற்ற கழகம், வாழ்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த உணர்வோடு இன்றைக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு உங்களுடைய அன்பும் உங்கள் ஆதரவும் உங்கள் வாழ்த்துக்களும் உங்கள் கர ஒலி கைதட்டலும் எனக்கு 100 மடங்கு யானை பலத்தை கொடுத்திருக்கிறது என்பதை சொல்லி இந்த வேகத்தோடையே நான் செல்வேன். இந்த பட்டறையிலிருந்து நான் போகிறேன். என்னை பார்ப்பித்து அனுப்பிய பட்டறை எது? பெரியாரின் பட்டறை, வீரமணியின் பட்டறை. அந்த பட்டறை எனக்கு வாழ்த்து சொல்லுகிறது. நான் எடுத்த காரியத்திலே எதற்கும் மண்டியிட மாட்டேன், எதற்கும் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன். தீர்க்கமான முடிவெடுத்துத்தான் திராவிடர் இயக்கத்துக்கு வைரிகள், பகைவர்கள், எதிரிகள் அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள். அவர்கள் இந்த ஊர்க்காரர்கள் அல்ல, விந்தியத்தை கடந்து பீகாரிலிருந்தும் வேறு சில மாநிலங்களிலிருந்தும் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏஜெண்டாக எடுபிடி கவர்னர் இருக்கிறார். தினமும் அவர் உளறிக்கொண்டே இருக்கிறார். அவரை பெயரை சொல்லி அவருக்கு ரொம்ப விளக்கம் கொடுத்து பெரிய மனுஷனாக்க எனக்கு விருப்பமில்லை. He is totally unfit to be the governor of தமிழ்நாடு. ஒரு சதவீதம் கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. நான் பார்லிமெண்ட்ல கவர்னர் பதவியே ஒழிக்கணும்னு தீர்மானம் கொண்டு வந்தவன். அந்த கவர்னர் பதவி தேவையில்லை என்று தீர்மானம் கொண்டு வந்தேன். அண்ணா சொன்னார், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் எதற்கென்று. ஆக கவர்னரின் உளறல்கள் அது கமலாலயத்தினுடைய உளறல்கள், கவர்னருடைய உளறல் அல்ல, கமலாலயத்தினுடைய உளறல்கள். இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி காரர்களுக்கு இந்துத்துவ சக்திகளுடைய உளறல். அந்த சக்திகளை நம்முடைய கடந்த கால போராட்ட வீரர்களை மனதிலே நினைத்துக் கொண்டு எதிர்ப்போம், தகர்ப்போம், விரட்டி அடிப்போம். உறுதியானவர்கள் நாங்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள். அவர் இந்த நல்ல நிகழ்ச்சியில் துண்டு சீட்டை கொடுத்ததற்கு பிறகு பேச வேண்டாம் என்று போய்விட்டு திரும்ப யோசிக்கும் போது இந்த கருஞ்சட்டை வீரர்களை சமீப காலத்திலே திரும்ப சந்திக்க எனக்கு வாய்ப்பில்லை. நான் சில முக்கியமான முடிவுகளை மேற்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அதற்கு வாழ்த்தும் ஆதரவும் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்களிடமிருந்தும் திராவிடர் கழகத்திலிருந்தும் எனக்கு வழங்குவார்கள் என்று நம்பிக்கையோடு மீண்டும் ஒருவரை சொல்கிறேன். வாழ்க வாழ்க தந்தை பெரியார் புகழ் வாழ்க, வாழ்க வாழ்க பேரறிஞர் அண்ணா புகழ் வாழ்க, வெல்க வெல்க திராவிட இயக்கம் வெல்க. நன்றி, வணக்கம். எத்தகைய நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.